வணக்கம் மக்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்க ஓபிஎஸ் அவர்கள் முடிவு. நிர்வாகிகளின் அடுத்தடுத்த விலகலுக்கு என்ன காரணம்னு இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. ஓபிஎஸ் அணியின் முக்கிய நிர்வாகியான அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே மனோஜ் பாண்டியன் அவர்களும் ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகி போன இந்த சூழலில் வைத்தியலிங்கத்தின் விலகலுக்கு என்ன காரணம் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் இந்த நிலையில் ஓபிஎஸ் அணியின் முக்கிய நிர்வாகியான வைத்தியலிங்கம் அவர்கள் திடீரென தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே வைத்தியலிங்கம் திமுக அல்லது தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்பட்டு வந்தது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு ஓபிஎஸ் அணியில் இருந்து வந்த மனோஜ் பாண்டியன் அவர்களும் திமுகவில் ஐக்கியமானார். அதன்பின் ஓபிஎஸ் உடன் இணைந்து பணியாற்றி வந்த செங்கோட்டையன் அவர்களும் தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளார். இதையடுத்து ஓபிஎஸ் அணியில் இருந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அணியில் இருந்து விலகி வந்தனர். இறுதியில் வைத்தியலிங்கம் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கும் இந்த சூழலில் ஓபிஎஸ் அணி கரைந்து வருவது பேசுபொருளாக வருகிறதுனே சொல்லலாம். ஓபிஎஸ் ஆதரவாளர்களின் இந்த முடிவுக்கு பின்னணியில் ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகளே காரணம் என்று விமர்சகர்கள் எழுந்துள்ளனர். ஏனென்றால் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்த ஓபிஎஸ் அவர்கள் அடுத்தடுத்து மக்கள் சந்திப்பு பயணம் மற்றும் மாநாடு என்று அறிவிப்பு மட்டும் வெளியிட்டுள்ளார். ஆனால் இதுவரை எந்த ஒரு கூட்டத்தையும் நடத்தவில்லை. அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு இயக்கம் என்று பெயர் மாற்றிய ஓபிஎஸ் அவர்கள் திடீரென மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நேற்று நேரில் சந்தித்து பேசியுள்ளார். புதிய கட்சியை தொடங்குவோம் என்றும் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் முழக்கமிட்ட போதும் புதிய கட்சியை தொடங்கப் போவதாக தாம் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றும் யூ-டர்ன் போட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிர்வாகிகளிடம் ஒரு படிவம் கொடுத்து திமுக அல்லது தாவேகா ஆகிய 2 கட்சிகளில் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்று கேட்டுவிட்டு மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைய பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்க முடியாது என்றும் வெளியே வந்த ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் மீண்டும் அவரது தலைமையிலான கூட்டணியில் இணைய விருப்பமில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாகவே பல பேரும் திமுக மற்றும் தாவேகா என்று அடுத்தடுத்த முடிவுகளை எடுத்து வருகின்றனர் என்பது தெளிவாக தெரிய வருகிறதுனே சொல்லலாம். மக்களே, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.